தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளினால் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அலங்கரிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக, வர்த்திக்க செய்வாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறவருடைய வார்த்தையாவது புலம்பலின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான எல்லா சூழ்நிலைகளிலும்படி அவர் இரக்கம் செய்வதற்கு மனதாய் இருக்கிறவர், இரக்கம் செய்வதற்கு மனதாய் காணப்படுகிறவர். ஆம், இந்த இடத்துல வார்த்தை சொல்லுகிறது, நாம் சஞ்சலப்பட்டாலும் நம்மை சஞ்சலப்படுத்தினாலும் இப்போது சில சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே சஞ்சலங்கள் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, நம்முடைய கப்பற் பிரயாணங்களில் அநேக நேரங்களில் எதிர்காற்றுகள் அடிபடுகிறது, படகுகளுக்கு சேதங்கள் வருகிறது, நம்முள் உண்டாயிருக்கிறதான அநேக காரியங்களுக்கு சேதம் உண்டாகிறது. வருத்தங்களினால் அந்த படகு அல்லது அந்த கப்பல் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது நம்மை சஞ்சலப்படுத்துகிற சில அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதை நாம் காண்கிறோம். அங்கே வருத்தங்களோடு கூட எதிரிட்டு வருகிறதான அந்த காற்று நிமித்தமாய் கப்பல் மெதுவாய் சென்றாலும் அது வருத்தத்தோடு கூட போகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தமது மிகுந்த கிருபையின்படி அவர் இறங்குகிறவர், தமது மிகுந்த கிருபையின்படி உங்களுக்காக மனம் இறங்கி நடத்துகிறவர். அப்போது அங்கே நல்ல துறைமுகத்திற்கு அவர்களை அழகாய் கர்த்தர் கொண்டு வந்து என்ன செய்கிறார்னா செல்லுகிறார். நல்ல துறைமுகத்திற்கு நேராக. தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் எதிரிடுகிறதான வருத்தங்கள், சஞ்சலங்கள், பாரங்கள், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டானாலும் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் மிகுந்த கிருபையின்படி உங்கள் வாழ்க்கையில் சில பாரத்தோடு இருக்கிறீங்க. இந்த பாரத்தை நான் எப்படி இறக்கி விடுவேன், இந்த சஞ்சலம் எப்படி என் வாழ்க்கையை விட்டு நீங்கி போகும். அங்கே வசனம் சொல்லுகிறது, ஏசாயால வாசிக்கிறோம், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், சஞ்சலமும் தவிப்பும் அது ஓடி போகும். இது எப்படி கடந்து போகும் என்று சொல்லி யோசிக்கிறீங்க. தேவனாகிய கர்த்தரோ மிகுந்த கிருபையின்படி தகுதி இல்லதா, ஒன்றும் இல்லதா, நம்முடைய வாழ்க்கையில் இது நடைபெறுவதற்கு சாத்தியங்கள் இல்லதா, ஆனால் தமது மிகுந்த கிருபையின்படி உங்களுக்காக மனமிறங்குகிறவர், உங்கள் குடும்பத்திற்காக மனமிறங்குகிறவர், உங்கள் பிள்ளைகளுக்காக மனமிறங்குகிறவர். சில சஞ்சலங்கள் அவர்கள் நிமித்தமாய் உண்டாயிற்று, தேவன் அதை ஏற்படுத்தினார். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், தமது மிகுந்த இரக்கத்தின்படி, தமது மிகுந்த கிருபையின்படி உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையில் அவர் இறங்குவார், கிரியைகளை நடப்பிப்பார், சமாதானத்தோடு கூட கர்த்தர் நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டோம்டைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான சஞ்சலங்கள், வருத்தங்கள், மனபாரங்கள், கவலைகள், துக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் எல்லாம் விடுபட, வெளியேற்றப்பட தமது மிகுந்த கிருபையின்படி பிள்ளைகளுக்காக மனமிறங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இறங்குவீராக, சமாதானத்தை தருவீராக, ஆறுதல்களை கட்டளையிடுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில சஞ்சலங்களுக்குள்ளே கொண்டு சென்றாலும் தமது மிகுந்த கிருபையின்படி அவர் உங்களுக்காக இறங்குவார், மனம் இறங்குவார், அற்புதங்களை செய்வார், சமாதானத்தோடு நடத்துவார். God bless you.